இதே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 6-9 நாம் வாசிக்கிறோம். இக்னோரன்ஸ், வேத வசனத்தை குறித்த அறியாமைதான் இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் காரணம். இக்னோரன்ஸ். யோசேப்பு எந்த காரியத்தை செய்தார்? அநேக நல்ல காரியங்கள் யோசேப்பு செய்தாரா? இல்ல எகிப்துக்கு அந்த நாடு அழிய வேண்டிய நிலையில் இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணார்? யோசேப்பு முதல்ல சிறைச்சாலையில அனுப்பினார், அப்புறம் சிங்காசனத்துக்கு அனுப்பினார். 7 ஆண்டுகள் சேவித்தார். நல்லா ஆசீர்வாதமாக இருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்பும் அவருடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையினர் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். வேதம் தெளிவா சொல்லிக் கொண்டே இருக்கிறது. பெரியோர்களே, பெற்றோர்களே, தாத்தாமார்களே, சித்தப்பாமார்களே, நமக்கு சொல்லுது அந்த தலைமுறையில் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுவின் ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆனால் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். எப்படி பாசிபிள் இது? இன்னைக்கு மகாத்மா காந்தி நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நேருவை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அம்பேத்கரை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்லுங்க? காந்தி எங்க இருக்காரு? காந்தி எங்க இருக்காரு? ரூபா நோட்ல இருக்காரு. இல்லை, அவரை மறந்து விடுவோம். அம்பேத்கர் எங்க இருக்காரு? ஒவ்வொரு தெருவுல, ஒவ்வொரு ஏரியாவில் இப்படி காட்டிட்டு இருப்பாரு. ஜவஹர்லால் எங்க இருக்காரு? அந்த நவம்பர் 14ஆம் தேதி ஞாபகத்தில் வைக்கல. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இல்லைன்னா அதுவும் காணும். எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க? ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டும், அடுத்த சந்ததி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக. வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, இந்த மக்கள் ரொம்ப பெருசா இருக்காங்க, இவங்க நம்ம எதிரியோட சேர்ந்துருவாங்க, இவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒடுக்க வேண்டும் சொல்லி அன்றிலிருந்து ஆரம்பிச்சது. எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது? இக்னோரன்ஸ். எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது? அறியாமை. யாரை குறித்து அறியாமை? நம்முடைய சாத்தாவை குறித்து, நம்முடைய முன்னோர்களை குறித்து, கர்த்தர் நம்ம குடும்பத்திலே, நம்ம பரம்பரையிலே கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு செய்ததை குறித்து அறியாத ஜனங்கள் இருக்கும் போது என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்குது.